வாரத்தில் 3 நாளாவது கண்டிப்பாக கீரை சாப்பிடணும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சியில் 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க, கொரப்பாக அரைக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு கட் பண்ண கீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிறுகீரை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு இதை அப்படியே கவர் பண்ணிவிடுங்க. 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்த பிறகு நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கவர் பண்ணாமல் இதே போல் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, கீரை தோரன் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல சூடான சாதம்ல நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள்.